மத்திய அரசு எஃப்சிஆர் திருத்தம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பிறகு இப்போ தள்ளி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த சீர்திருத்தத்திற்கு எதிராக நீங்கள் தான் முதல்ல குரல் கொடுத்தீங்க. அதனால அந்த நன்றிக்கடன் நாங்கள் செலுத்துவோம். அதனால நிற்பது ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறத கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். கிறிஸ்தவத்திற்கு யார் துணையாக இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்லாம் கூட சொல்லி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பல விஷயங்கள் ஆரம்பத்தில் சந்திச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ தான் வந்தது. இப்போ தான் அதில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஆயர்கள் எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த எஃப்சிஆர்ஏ சீர்திருத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான விஷயம். முதல்ல இந்த எஃப்சிஆர்ஏ என்னன்னு பல பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நன்கொடைகளை முறைப்படி நிர்வகிப்பதற்கான ஒரு சட்டம். இந்த சட்டம் ஏன் வந்தது அதை பார்த்தாதான் நமக்கு புரியும். நம்ம நாடு 47 சுதந்திரம் அடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கிறிஸ்துவ சபைகள்லாம் சேர்ந்து தீர்மானம் போட்டு இனிமேல் நம்ம முந்தி மாதிரிலாம் பண்ண முடியாது, வெள்ளைக்கார ஆட்சி போயாச்சு பயந்தாங்க. அப்புறம் பார்த்து நேரு சாச்சா வெள்ளைக்காரனோட ரொம்ப நமக்கு ஆதரவா இருக்காரு, சந்தோஷப்பட்டாங்க. ஆகவே சர்ச்சுக்கு ஒரு பணம் வந்தா அந்த பணத்தை வந்து எங்க வேணா செலவு பண்ணலாம், அதை எடுத்து ஒரு கட்சி கொடுக்கலாம். நம்ம நாட்டில் லெப்டிஸ்ட் கட்சியை வளர்த்தது சர்ச் ஃபண்ட். ஆயுத புரட்சி கொடுக்கலாம், யாரும் கேட்க முடியாது. அப்ப வெளிநாட்டில் வரக்கூடிய பணத்தை வச்சு குண்டு வைக்கலாம், கல்லெறியலாம், எல்லாம் நடந்தது. இப்ப ஸ்டெர்லைட் போராட்டத்துல நீங்க ஸ்டெர்லைட்டை முன்னாள் பாருங்க, கூடங்குளம் ஒரு வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து இத்தனை பேருக்கு தினசரி பிரியாணி போராட்டம் வரிசையா எல்லா போராட்டங்கள்லாம் நம்முடைய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்று சர்ச்சை முடிவு செய்தால் இந்த ஃபாரின் ஃபண்டை வைத்து பயன்படுத்திக் கொண்டு செய்ய முடியும். இதுதான் இருந்தது. கன்னியாகுமரியில போட்டு வராம செஞ்சு. ஆமா, இப்படி தொடர்ந்து பல விஷயத்தை பார்க்க முடியும். நிறைய உதாரணங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அப்ப முதல்ல எதிர்த்து குரல் கொடுத்தவர் 1998 வாஜ்பாய் அவர்கள். ஆனா அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து ஜெயலலிதாவும் இதே போல வந்து எஃப்சிஆர்ஏ வர வேண்டும் என்று பெரிய முயற்சி செய்தார்கள். அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சியில, மன்மோகன் சிங் ஆட்சியில நாடு முழுக்க ஏகப்பட்ட குண்டு வெடிப்பு. நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா மனசு கலங்கும். ஃபாரின் ஃபண்ட் மூலமாக ஏகப்பட்ட சமாச்சாரம் நடந்து பெரிய எதிர்ப்பு வந்து அப்புறம் வேற வழி இல்லாமல் 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியால் கொண்டு வரப்பட்டு திமுக ஆதரித்து வந்தது எஃப்சிஆர்ஏ. ஆகவே முதலாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நன்கொடை நிதியை முறைப்படுத்துவதற்கான சட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்தது, திமுக ஆதரித்தது. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தியரட்டிக்கலா இதை ஏற்றுக்கொண்டு சட்டம் போல ஒன்றை ஏற்படுத்திவிட்டு காங்கிரஸ் நகர்ந்துட்டாங்க. அதான் நம்ம பார்க்கணும். அதுல பல ஓட்டை. அப்ப அந்த ஓட்டைகளை சரிப்படுத்துவதற்கு 2020 மீண்டும் அதை வந்து சரிப்படுத்தினார் மோடி அவர்கள். அது பண்ணின பிறகும் அதுல ஏகப்பட்ட சில ஓட்டைகளை கண்டுபிடித்து திருப்பி இதே பழைய வேலையை காட்ட ஆரம்பித்தார்கள். நீங்க இங்கதான் நீங்க என்ன பார்க்கணும்னா மணி லாண்டரிங் என்கிற ஒரு வார்த்தை. அதாவது கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்துறது. இங்க உள்நாட்டுல இருக்கிறது பணம் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியா வந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி ஒரு 200 ரூம் வச்சு அந்த 200 ரூமுக்கு வந்து தினசரி புக்கான மாதிரி கணக்கு பண்ணி பிளாக் ஒயிட் பண்ணிடுவாங்க. அப்படியே சினிமா தியேட்டர் கட்டி ஒரு வருஷம் முழுக்க ஒரு படம் வந்து ஓடினதா கணக்காமிச்சு நீங்க என்ன போய் செக் பண்ண போறீங்களான்னு ஹவுஸ்ஃபுல்னு போட்டு பிளாக் ஒயிட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த ஆடிட்டர்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஐடியா கொடுப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து போன பணத்தை வந்து எப்படி கொண்டு வருது? அப்பதான் வந்து 2G நம்ம கேஸ் ஞாபகத்துக்கு வரும். பல ஸ்டாம்ப் லெட்டர் பேட் இருக்கக்கூடிய பல கம்பெனிஸ்க்குலாம் வந்து மொரிஷியஸ் நாட்டில் ஒரே அட்ரஸ்ல 30 மேற்பட்ட கம்பெனிகள் ஷெல் கம்பெனிஸ் இப்படிப்பட்ட கம்பெனிகள் மூலமாக என்ன பண்ணுவோம்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு மூலதனம் என்கிற பேர்ல இங்கிருந்து கருப்பு பணமாக கொண்டு போய் அதை கொண்டு வந்து ஹவாலால கொண்டு போய் இது வந்து ஒயிட் ஆக்குவாங்க. இப்போ அதுக்கு வந்து 2G கேஸ் இருந்த பிறகு அதுக்கு பல செக் பாயிண்ட்ஸ்லாம் வந்தாச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா மணி லாண்டரிங்க்கு இந்த என்ஜிஓ மூலமா வரக்கூடிய பணத்தை மணி லாண்டரிங் பயன்படுத்த முடியும் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஃபண்டுக்கு ஒரு இந்தியாவிலே ஏழை குழந்தைகள் ஒரு பல பேர் இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு 5 கோடி நான் கொடுக்குறேன். ஏழை குழந்தைகள் பசி ஆறுவதற்காக, படிப்பதற்காக 3 கோடி கொடுக்குறேன். அந்த செயலில் இருக்கிற குழந்தைகள் ஆரோக்கியத்துக்காக, சுகாதார மேம்பாட்டுக்காக 2 கோடி கொடுக்குறேன். இப்படி அங்கிருந்து பணம் அனுப்ப முடியும். இப்படி பணம் அனுப்பினால் அந்த பணத்தை அந்த பர்பஸ், ஒவ்வொன்றுக்கு பர்பஸ் கோடோட மட்டும்தான் பணம் அனுப்ப முடியும். வேற பணம் நீங்க அனுப்ப முடியாது. அதே போல
இதுக்கு முன்பு வரைக்கும் என்ன இருந்ததுன்னா எங்க வேணா எந்த பேங்க்ல வேணா இந்த வெளிநாட்டு பணம் வரலாம், அந்த மாதிரி அதையும் தடுத்துட்டாங்க. ஃபாரின்ல இருந்து ஒரு பணம் நீங்க வந்ததுன்னா நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்க ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதுக்கு மட்டும் தான் வரணும். இப்ப அங்க ஒரு 2 கோடி வருதுன்னு வச்சுக்கலாமே, அந்த வரக்கூடிய 2 கோடியும் பர்பஸ் கோடோட மட்டும்தான் வர முடியும். எஜுகேஷன் ஒரு பர்பஸ் கோடு, மகளிர் கல்வி பர்பஸ் கோடு, ஆரோக்கியம் பர்பஸ் கோடு, தொற்றுநோய் தொழுநோய் ஒழிப்பு எல்லாத்தையும் பர்பஸ் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கோடோட நீங்க பணத்தை அனுப்ப முடியும். இப்ப அந்த கோடுக்கு வந்து 1 கோடியோ 10 லட்சம் 5 லட்சம் பணத்தை எடுத்து என்ன பண்ணணும், நீங்க உள்ள வந்து நம்ம நாட்டுக்குள்ள இப்ப நான் மெட்ராஸ் இருக்கேன்னு வச்சுக்கலாமே, அங்க வந்து ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். ஏற்கனவே நான் வந்து வேற வேலை செஞ்சுட்டு இருப்பேன், அந்த பேங்க் அக்கௌண்ட் தனி, இந்த டெல்லியிலிருந்து வரக்கூடிய இந்த வெளிநாட்டு நிதி வரக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் தனியா இருக்கணும். இதுல இருந்து அந்த வரக்கூடிய ஒவ்வொரு பணத்துக்கும் அந்த பர்பஸ் கோடுக்காக நான் செலவு பண்ணணும் என்பதற்காக கணக்கு ஒரு வருஷம் எழுதி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணும். இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நீ ஏன் பண்ணல அப்படின்னு யாரும் கேட்க போறது இல்லை, நீ ஏன் அவ்வளவு செலவு பண்ணதெல்லாம் கேட்க போறது இல்லை. முறையா கணக்கு வச்சுக்கோங்க. இப்ப சுகாதாரத்துக்காக நான் வாங்குறேன் 5 கோடி, மகளிர்களுக்காக 2 கோடி வாங்குறேன், 2 மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது அதுக்கு அது இதுக்கு தெளிவா கணக்கு வச்சு சப்மிட் பண்ணுங்க. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அப்போ ஒரு பக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இது இந்த எஃப்சிஆர்ஏ வருவதற்கு இவங்களாம் ஏன் எதிர்க்கிறாங்கன்னு பாருங்க. ஒண்ணு வந்து முறையாக கணக்கு மெயின்டைன் பண்றது இல்லை. அப்போ இப்போ நான் வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வந்து நான் பிளாட் வாங்கி நான் வந்து என் குடும்பத்தோட அங்க இருக்கேன், அது தெரிய வருது, கவர்மெண்ட் எடுத்துக்கும். அப்ப சொத்துக்கள் இந்த மாதிரி முறைகேடாக செயல்பட்டுன்னா கவர்மெண்ட் உடனே எடுத்துரும், அவ்வளவுதான், அரசுக்கு போயிடும். இதுதான் இந்த சட்டத்துல உள்ள சீர்திருத்தங்களை வரக்கூடிய விஷயங்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒண்ணு வந்து இந்த வெளிநாட்டு நிதி வாங்கி தான் தன்னுடைய சுயலாபம் பார்க்க முடியாது. 2வது, நீ வந்து ஒரு சேவைக்காக வாங்கிட்டு மதமாற்றம் பண்ண முடியாது. அந்த சேவையை வேற சேவை பேர்ல வேற எதுக்கு நீங்க பயன்படுத்த முடியாது. 4வது, இன்னொரு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. அந்த வரக்கூடிய பணத்துல சம்பளத்துக்காக 20% மேல செலவு பண்ணக்கூடாது. இப்ப நான் வந்து அப்ப 7-8 டைரக்டரை போட்டுக்கிட்டு அப்படி போட்டு அதை வந்து வேற எதுக்காக செலவு பண்ண முடியாது. வேற ஒரு சும்மா ஒரு போஸ்ட் கிரியேட் அதுக்கு வந்து 50 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் அப்படிலாம் பண்ண முடியாது. 20% டோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்ந்து, இன்டர்நெட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் முழுக்க சேர்ந்து 20% தான். மிச்சம் 80% ஆக்சுவல் பர்பஸ்க்காக செலவு பண்ணி நீ கணக்கு காமிச்சு வவுச்சர் வைக்கணும். அப்ப உண்மையான தொண்டு பணி செய்யக்கூடிய இதை பத்தி பயப்படுவானா? அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து எதிர்த்துருக்காங்க. என்ன அர்த்தம்னா, இப்படிப்பட்ட பாதிரிகள் அத்தனை பேர், வெள்ளை அங்கியை போட்ட அத்தனை பேருமே ஒண்ணு மதமாற்றத்துக்காக இதை செய்ய முடியல என்று வருத்தப்படக்கூடியவர்களா இருக்கணும், அல்லது இந்த பணத்தை முறைகேடாக அரசுக்கு எதிராக சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்த முடியல என்று வருத்தப்படக்கூடியவனா இருக்கணும், அல்லது இந்த பணத்தை தான் சுபமா அனுபவிக்கணும்னு நினைக்கூடியவனா இருக்கணும், கள்ள கணக்கு காட்ட தயங்காதவனா இருக்கணும். ஆக இப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த சட்டத்தை எதிர்ப்பார்களே தவிர உண்மையாக தொண்டு செய்யக்கூடியவன் யாரும் எதிர்க்க மாட்டான். அதனால இந்த கிறிஸ்துவ மிஷனுடைய கபட வேடம் நமக்கு தெளிவா தெரிய வந்திருக்கு. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த சட்ட திருத்தத்தை பற்றி அறிமுகப்படுத்தின உடனேயே இங்க ஸ்டாலின் உடனே அறிக்கை விட்டார், இந்த எஃப்சிஆர்ஏ சட்ட திருத்தம் என்பது கிறிஸ்துவர்களுக்கு எதிரானது. அங்க எங்கேயும் கிறிஸ்துவங்கிற வார்த்தையே வர என்ஜிஓக்கள் யாராக இருந்தாலும், ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, சீக்கா இருந்தாலும் ஜெயின் எவனா இருந்தாலும் சரி, இதுதான். அப்ப நீ ஏன் கிறிஸ்துவனுக்கு எதிரான ஏன் பேசுற? நான் வந்து என்ஜிஓ நிறைய வச்சிருக்கான். அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்ப மெயினா மணி லாண்டரிங்க தடுக்கிறதுக்காக பல அம்சங்கள் கொண்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது துபாயில எங்கேயாவது மணி லாண்டரிங் அங்க போயிட்டு அப்படி வரத்துக்கு ஏதாவது இந்த கிறிஸ்டின் மிஷனரி உதவி செய்திருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் நமக்கு வருது இல்லையா? எனக்கு வருது, எல்லாருக்குமே வரும். ஆகவே இது ஒரு பெரிய நெக்சஸ். ஆகவே இப்படிப்பட்ட அந்த மணி லாண்டரிங் நெக்சஸோட ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்கிறதா, இந்த சந்தேகம் நமக்கு வருகிறது. அதனால இந்த எஃப்சிஆர்ஏ சட்ட திருத்தம் என்பது அவசியம் வரவேண்டியது. சமூக விரோத செயல்கள் குறையும். முறையாக அந்த சமூக சேவைக்கான பணமாக அது இருந்தால் நிச்சயம் செலவு பண்ணலாம், யாருமே செய்யலாம், யாரும் தடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா மத பிரச்சாரத்துக்காக கூட பயன்படுத்திக்கலாம். ஆனா சமூக துண்டு செய்யணும். ஒரு சர்ச்சுக்கு வந்து போகக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் வந்து எப்பயுமே போய்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் தடுக்கல எதுவுமே. ஆனால் ஏதோ கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரான ஒரு திட்டம் போல வெளியே வந்து ப்ராபகேட் பண்ணி கிறிஸ்துவ மதத்தில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி, கேரளால பாருங்க கிட்டத்தட்ட கேரளா எலெக்ஷனுக்காகவே நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படியே பேசாம. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு. அதன் மூலமா இந்த பலன் அனுபவிக்கிறது யாருன்னா இந்த வெள்ளையங்கிய போட்ட பாதிரியார்கள். ஏன்னா இவன் தானே ஹேண்டில் பண்ற பணத்தை.
ஆகவே அந்த சட்ட திருத்தம் அவசியம் வரணும். வந்தால்தான் நம்முடைய நாட்டுக்கு நல்லது, பிரிவினைவாதிகளுக்கு ஒரு சவுக்கடியாக இருக்கும்.